தேர்தல் களம் சூடு பிடித்து விட்டதான் காண்பிக்கிறது. இதுல தூ தூ மேமேன் என்று இந்தியில சொல்லுவாங்க, நீயா நானா அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் நடக்குது. இப்போ இன்னும் 2-3 நாள் கழிச்சு இன்னும் அசிங்கமா போகக்கூடிய கரூருடைய நீதிமன்றத்தினுடைய சார்ஜ் ஷீட் இன்னும் கூடிய விரைவில் சப்மிட் பண்ண போறாங்க. அதெல்லாம் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி கை ஓங்கிதான் இருக்குமா இப்போ இன்னைக்கு தேதியில. இன்னும் போக போக அவருடைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருந்தா டிஎம்கே நிச்சயமாவே டபுள் டிஜிட் கீழே போயிடும். சில ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் திமுகவிற்கு ஜாடரம் அடிக்கிறார்கள். ஒரு நடிகையினுடைய காலை பிடித்து விட்டு நீ இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன்னு கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு பாஜக ஒண்ணுமே கிடையாது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்காரமா. நமஸ்காரம். திமுக, தாவைக்கா, நாம் தமிழர் கட்சி எல்லாரும் அவங்களுடைய தேர்தல் வேலைகளை பார்த்துட்டு இருக்க அந்த கேப்ல பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகக்குள்ள இன்னமும் குழப்பம் இருக்கு மேலிடத்துல அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. டெல்லியில என்ன நடக்குது சார் உண்மையாகவே? தங்களுடைய கருத்து தவறானது என்பதைத்தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கு விளக்கமும் தர தயாராக இருக்கிறேன். 3 முறை எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வந்து விட்டார். மத்திய பாஜக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் தேசிய ஜனநாயக முன்னணி அமைச்சரவை அமைக்கும், கூட்டணி அமைக்கும் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பது பூர்ணமாகிவிட்டது. ஒரு குலைச்சல் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் அண்ணாமலை ஃபேக்டர்னு சொன்னாங்க. அண்ணாமலை இப்போ கேன்வஸ் பண்றாரு ஏடிஎம்கேக்கு. ஒரு குழப்பமும் கிடையாது. வெறும் கர்சீஃபை போட்டு மூடினார்லாம் சொல்லிட்டு இதை பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்குது. இன்னைக்கு காலையில எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சை நான் கேட்டேன். அவர் தன்னுடைய ஒரு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். நீங்க உதயநிதி ஸ்டாலின் பேசிச்ச ஜெயலலிதா காலை பிடிச்சாரு அவரு, அப்புறம் சசிகலா காலை பிடிச்சாரு, இப்ப நரேந்திர மோடி காலை பிடிக்கிறாருன்னு சொன்னார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா மிகவும் ஷாக்கிங் எனக்கு இருக்குது. ஒரு நடிகையினுடைய காலை பிடித்து விட்டு நீ இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன்னு கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு பாஜக ஒண்ணுமே கிடையாது, அதிமுக ஒண்ணும் கிடையாது. அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் 100% எடப்பாடியாரை நம்புகிறார்கள். அவர் மீது விசுவாசம் இருக்கிறது, டோட்டல் கான்பிடன்ஸ். சோ ஆக மொத்தம் ஒரு குழப்பம் இல்லை என்பதுதான் என்னுடைய விளக்கம். இதற்கிடையில பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவிற்கு ஒரு கடும் போட்டி நிலவிட்டு இருக்கு சார். இந்த பிரச்சாரத்துல உதயநிதி அவர்கள் எடப்பாடி அவர்களை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்களை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், எடப்பாடி அதற்கு பதிலடி கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு பெரிய சர்ச்சையாகவே போயிட்டு இருக்கு. என்ன காரணம் சார்? தேர்தல் களம் சூடு பிடித்து விட்டதான் காண்பிக்கிறது. இதுல தூ தூ மேமேன் என்று இந்தியில சொல்லுவாங்க, நீயா நானா அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் நடக்குது. இப்போ இன்னும் 2-3 நாள் கழிச்சு இன்னும் அசிங்கமா போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நரேந்திர மோடி அவர்கள் கேன்வஸ் பண்ண போறாரு. அதுல திமுக ஊழல்களை எல்லாம் காண்பிக்க போகிறார். எல்லாத்த தவிர ஒரு பெரிய செய்தி என்ன என்று கேட்டால், அந்த சாதிக் பாட்ஷா வீட்டுல, சாதிக் தாரிஃப் வீட்டுல நேற்று ரெய்ட் பண்ணாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அதுல இருந்து என்ன ஆவணங்கள் எடுத்தாங்கன்னு தெரியாது. இது நடுவே கரூருடைய நீதிமன்றத்தினுடைய சார்ஜ் ஷீட் இன்னும் கூடிய விரைவில் சப்மிட் பண்ண போறாங்க. அதெல்லாம் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். அதையெல்லாம் பேசினால்தான் திமுக அதிமுகவினுடைய ஒரு தாக்கம் இதுவாகும், ஒரு ஷேப் எடுக்கும். அதுல விஜய் உள்ள போந்திருக்கணும்தான் என்னுடைய கருத்துங்க. அவர் விஜய் போறவில்லை என்பதும் என்னுடைய ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். ஆனாலும் இப்ப வரைக்குமே எடப்பாடி அவர்களை திமுக டெல்லியில என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் இங்க செய்யறாரு, மேலிடத்துல என்ன சொல்றாங்களோ அதை தான் இங்க எடப்பாடி அவர்கள் செயல்படுத்துறாருன்ற குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. அதற்கு உதாரணமா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாடல் கூட வெளியிட்டு இருக்காங்க, ஒரு ஆடாவே. அது எடப்பாடி அவர்கள் மேலிடத்துல சொல்றதுதான் இங்க செய்யறாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள். என்ன சார் அது காரணம்? பாடல் இருக்கட்டும், ஆடல் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், வாட்ஸ்அப் இருக்கட்டும், ட்விட்டர் இருக்கட்டும், எது இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார். ஐயா மாண்புமிகு ஸ்டாலினுடைய உடல்நிலை குன்றி இருந்தாலும் அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்ததை வரவேற்கிறோம். ஆனால் அதனுடைய இம்பாக்ட் கிடையாது. மு.க. ஸ்டாலின் சென்றால் அவருக்கு கூட்டம் வருவது கிடையாது, உதயநிதிக்கு கூட்டம் வருவது கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா
எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது. வேண்டும் என்று கேட்டால் மதுராந்தகத்திலும் திருச்சியிலும் நடந்த அந்த பாஜகவுடைய, அதாவது நேஷனல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் எலெக்ஷன் மீட்டிங் வெரி ஹியூஜ் கிரௌட் இருந்தது. கூட்டத்தை வச்சு நம்ம பண்ணினா விஜய்க்கு நிறைய கூட்டம் கிடைக்கிறது. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி, மூன்றாவதாகத்தான் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு. இந்த நோக்கத்துல பாத்தீங்கன்னா தாங்கள் கேட்ட கேள்விக்கு விடை கிடைக்கும். இதனையடுத்து அதிமுக என்ன மாதிரியான தேர்தல் வியூகங்கள் வச்சிருக்காங்க சார்? நம்ம திமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சி 3 பேரையும் எதிர்த்து அந்த வாக்குகளை சேர்க்க நம்ம பக்கம் எடுத்துட்டு வர்றதுக்காக தமிழகத்தில் தேர்தல் உக்திகளை நன்றாக புரிந்து கொண்டது 2 மாநில கட்சிகள், ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. அம்மையார் ஜெயலலிதாவிடமிருந்து கற்றுக்கொண்டது எடப்பாடி பழனிசாமி, கருணாநிதியிடம் கற்றுக்கொண்டது ஸ்டாலின். அவர்களுக்கு நுணுக்கம் விஷயங்கள்லாம் தெரியும். இது இப்படி வளைஞ்சு போடுறது, அதாவது பத்தினி கல்விசே நிகழ் ஜாய்கான்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன தெருவில் கூட ஓட்டிட்டு போயிடுவார் பெரிய பஸ்ஸை. அந்த மாதிரியான ஒரு பழமொழி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கை ஓங்கிதான் இருக்குமா இப்போ இன்னைக்கு தேதியில. இன்னும் போக போக அவருடைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருந்தா டிஎம்கே நிச்சயமாவே டபுள் டிஜிட் கூட போயிடுமா. They may not win more than 30 to 35 seats. அந்த மாதிரியான நிலைமை வந்துட்டு இருக்குது. தமிழகத்தில் போதைப் பொருள், சாராயம், பாலியல் கொலரல்படிகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி அந்த பிரச்சாரம் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. நல்ல யுக்திகளை கையாண்டுக்கிறார்கள். எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஏடிஎம்கே, அதே மாதிரி டிஎம்கே இருக்காங்க. ஆனால் திமுக என்னதான் பாட்டு போட்டாலும் எடுக்கப்படலை. ஏன் தெரியுமோ? தமிழகத்தில் 22,000 விவதைகள் இருக்கிறார்கள் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து சட்டசபையில பேசணும்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுக்க போனார். குறைந்தது 30,000 கொலைகள் இந்த 5 வருஷத்தை, 60 மாசத்துல 30,000 கொலைகள். அப்போ மாசத்துக்கு 5,000. எங்க பார்த்தாலும் கொலை, ஆக்சிடென்ட், ரேப்பு, யூனிவர்சிட்டியில ரேப்பு, அந்த குளறுபடிகள். எந்த பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், கான்டாக்ட் சர்டிபிகேட், ஃபேமிலி ஹெரிட்டேஜ் சர்டிபிகேட் எல்லாத்துக்கும் ஒரு 1000, 2000, 20,000 டிஜிட்டல் பேட்டிக்கிறாங்க. இது நடுவுல மு.க. ஸ்டாலின் வந்து செய்த ஒரு மாபெரும் தவறு என்ன என்று கேட்டால், போதைப் பொருளை அதிகமாக உள்ள நுழைய விட்டுட்டு மத்திய அரசாங்கத்திலும் இருந்தும் ரிசர்வ் பேங்கிலிருந்தும் கடன் வாங்கி தமிழகத்தினுடைய நிதி நிலை அறிக்கையை திவாலாக்கி விட்டது. பேங்க்ரப்சியாக பண்ணதும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாகத்தான் போய் முடியும், மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக முடியும். காரணம், டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத அரசு எதுக்குமா இருக்கணும் சொல்லுங்க? மெட்ராஸ் ஹைகோர்ட்டா இருந்தாலும் சரி, டெல்லி சுப்ரீம் கோர்ட்டா இருந்தாலும் சரி, தமிழகத்தின் மீது, தமிழகத்தின் அதிகாரிகள் மீது நல்ல சார்ட் ஷீட் போட்டிருக்காங்க, நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா சீஃப் செக்ரட்டரி போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரு திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு அந்த மதுரை ஹைகோர்ட்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரிப் இல்லை. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதிமுக முன்னிலையில் இருக்கிறது என்பதை நிரூபிக்க திமுக கட்சியில் இருந்து தோழமை கட்சியான வேல்முருகன், தமிழ் வாழ்மையுரை கழகம், எங்க வெளில போனாரு? குடும்ப சண்டையா? அவர் சொன்னார் ஓப்பனா, சில ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் திமுகவிற்கு ஜாடரம் அடிக்கிறார்கள், நான் எந்த தொகுதி கொண்டு போனாலும் அவங்க கேட்கறது கிடையாது, இக்னோர் பண்றாங்கன்னு. ஸோ இதெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல ஒரு ரவுண்ட் அப் பாத்தீங்கன்னா இட் இஸ் அகைன்ஸ்ட் டிஎம்கே. பல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய நாய்டா என்ற ஒரு இடம் இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட். அதுல வந்து 150-200 டெலிவிஷன் சேனல், பல மொழிகளில் இருக்கக்கூடிய அலுவலகங்கள், ஸ்டூடியோ எல்லாம் இருக்கு. அந்த ஸ்பெஷலா முலாயம் சிங் யாதவ், அது யோகி ஆதித்யநாத் பண்ணி கொடுத்தாங்க. எல்லா சேர் அங்க இருக்கு. டெல்லிங்க 10 கிலோமீட்டருங்க. அந்த இடத்துல நான் பிரதிதினம் 3 அல்லது 4 தொலைக்காட்சிகள், இந்தி, ஆங்கிலத்திலும் தமிழிலும் நான் 3 இடத்துல போயிட்டு இருக்கேன். அங்கு நடக்கக்கூடிய சர்வேக்கெல்லாம் பார்த்தா, இந்தியா டுடே சர்வே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்புறேன். அந்த வீடியோ இந்த நேயர்களுக்கு போட்டு காண்பிக்க வேண்டும். சி ஓட்டருடைய சர்வேல எடப்பாடி பழனிசாமி டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் சொல்றாரு. யஷ்வந்த் தேஷ்முக் சி ஓட்டருடைய நேர்கள் அவரு சொன்னா கரெக்டா இருக்கும் அந்த இது. ஏன்னா அவர் வந்து பிரதிதினம் தொலைபேசி மூலமாக நேரடியாக ஒரு 100-400 பேர் எடுத்து, எப்படி ஐபேக் பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு அது மாதிரி இவர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுக தோல்வி அடையக்கூடிய நிலையில் தான் சென்று கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன்.
அப்ப திமுக அவங்களுடைய 2.0 ஆட்சியை இங்க நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா 2026 தேர்தல்ல? ஜீரோவாயிடும். 3.0 ஜீரோ. தட்ஸ் ஆல். திமுக ஆட்சி வந்து கடினம், மிக மிக கடினம். எதிர்கட்சிகள் ஒற்றுமை இருந்தா நன்னா இருந்திருக்கும். அதுல விஜயோ இல்ல எடப்பாடியாவது ஒண்ணு நீங்க ஏற்றத்தாழ்வு இதை பார்க்க ஏதாவது கை போட்டுதான் நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் விஜய் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சிறு கருத்து என்ன என்று கேட்டால், எடப்பாடியார் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சர் இருந்தாலும் இருக்கும். அது வந்து தொங்கு சபை மூலமாகத்தான் வரும். அது திமுக ஓரம் கட்டப்படும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த முறை 4ஆம் தூண் நேயர்களிடம் பேசுகிறேன். நமஸ்தே.